திருச்சிற்றம்பலம். சைவ திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருவாசகத்தை உலகமெங்கும் முற்றோதுதல் என்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முற்றோதுதல் என்ற நிகழ்வோடு திருவண்ணாமலையில் திரு சிவக்குமார் ஐயா என்பவர் அந்த திருவாசகத்தினுடைய 51 பதிகத்தையும் முதலில் அனைவரும் பார்த்து எழுதுவதும், அந்த பார்த்து எழுதுவதில் முதல திரும்ப அதை பாராமல் எழுதுவதுமான ஒரு முயற்சியை தொடங்கி இருக்கிறார்கள். அது சிறப்பான முயற்சி. இதில் என்ன அனுபவம் இந்த திருவாசகத்தை எழுதுவதால் கிடைக்கும்னா, நம்ம படிக்கிறப்போ 2 சுழி நானா, 3 சுழி நானா, நடராஜருக்கு வர்ற நானா, இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குது, அதை எப்படி உச்சரிக்கணுங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த ராவையும் புரிஞ்சுக்கலாம். அப்போ முற்றோதுதல் கூட தவறாக படிப்பதற்கு, எழுத்து உச்சரிப்பில் தவறாக வருவதற்கு இந்த ழா, இந்த குண்டுலா, இந்த ழா, இதெல்லாம் எந்த இடத்துல வருகிறது, நாம் இவ்வளவு காலம் எப்படி உச்சரித்தோம், இந்த இடத்தில் இந்த லாவைத்தான் உச்சரிக்க வேண்டும், இந்த இடத்தில் இந்த லாவை உச்சரிக்க வேண்டும், இந்த இடத்தில் இந்த குண்டுலாவை உச்சரிக்க வேண்டும் என்பதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த அந்த வாய்ப்பின் மூலமாக முறையாக திருவாசகத்தை ஓதி உணர்ந்து உய்வு பெறுவதற்கு ஒரு காரணமாக அமையும். ஆகவே இந்த முயற்சி தேவையானது, சிறப்புடையது. அந்த முயற்சியை எடுத்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் எல்லாம் வல்ல இறையருள் நல்ல பெருங்கருணை புரிய வேண்டுமா இந்த நேரத்தில் சிந்தித்து வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம்.